அன்பார்ந்த திருச்சி மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர். அருமை சகோதரர்களே, திருச்சி மாவட்ட தேவேந்திரகுல வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு இந்த காணொலியை நாங்கள் பணிவோடு சமூக உணர்வோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது, நேற்று முன்தினம் நான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தொடர்ந்து திருச்சி மாவட்ட துறையூர் சட்டமன்ற தொகுதியிலே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த நம்மளுடைய சகோதரர் சவுந்தரபாண்டியன் சித்தூர் அவர்களுக்கு கட்சி பொருளாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அந்த நாள் முதல் போன தேர்தல் வரை எம்ஜிஆர் பிள்ளையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலும் சரி, துறையூர் சட்டமன்ற தொகுதியை அதை எந்த கட்சியாக இருந்தாலும் தேவேந்திரர்களை தான் நிறுத்துவார்கள். காரணம், 70,000 வாக்குகளுக்கு மிகாமல் அங்கே வாக்கு வங்கியை பெற்றுள்ளது தனிப்பெரும் சமுதாயம், தேவேந்திரகுல சமுதாயம். ஆகவே அந்த தொகுதியிலே தேவேந்திர சமுதாயத்தை தான் நிறுத்துவார்கள் அனைத்து கட்சியிலும். ஆனால் இந்த முறை நான் திமுகவில் சகோதரர் ஸ்டாலின் குமாருக்கு ஏன் சீட்டு கொடுக்கவில்லை என்று நான் தெளிவாக நேற்று நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். அதே போன்று இந்த முறை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான கட்சியில் அதிமுக, திமுக. இந்த முறை அதிமுகவிலையும் துறையூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளரை மிகவும் சிறுபான்மை வாக்குகள் கொண்ட மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரி பி சரோஜா அவர்களை அதிமுக வேட்பாளராக நிறுத்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திராணி தேவேந்திரர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்க வேட்பாளர் பட்டியலில் இடம் பெறாமல் செய்து அவரை வேட்பாளராக நிறுத்தாமல் சதி செய்தது திருச்சி மாவட்ட அதிமுக தலைவர் பரஞ்சோதி என்பதை நான் தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். ஒரு தனி மெஜாரிட்டி உள்ள சமுதாயத்தை அங்கு வேட்பாளராக நிறுத்தாமல் மிக சொற்ப வாக்கு உள்ள ஒரு 1200 வாக்கு கூட நாங்கள் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த வாக்கு கிடையாது. ஆனால் அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரியை நிறுத்தியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது, நம்மளுடைய தொகுதி பறிபோகின்றது. ஆகவே இதை மாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் சகோதரர் கடம்பூர் ராஜி அவர்களிடமும் சகோதரர் உதயகுமார் அவர்களிடமும் நான் இதை எடுத்து கூறினேன். அவர்கள் தெளிவாக கூறியது, அண்ணாச்சி, இது நாங்கள் மற்ற மாவட்டத்து விஷயத்தில் தலையிட முடியாது. இது திருச்சி மாவட்ட தலைவர் பரஞ்சோதி அவர்கள்தான் இதை முடிவு செய்ய முடியும். இப்போ தேர்தல் களத்தில் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைவரிடமும் நாங்கள் இதை எடுத்து சொல்ல இயலாது. ஆகவே உங்களுடைய முயற்சி பரஞ்சோதி அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். ஆக பரஞ்சோதி எந்த ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து தேவேந்திரகுல சமுதாயத்தை நிறுத்தி வந்த அதிமுகவில் இந்த தடவை மிகவும் சொற்ப வாக்குள்ள ஒரு சமுதாயத்தை நிறுத்தி தேவேந்திரனுடைய அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை பறிக்க நினைத்தது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது.
அம்பு எய்தன விட்டு அம்பை நாம் நோவதில் அர்த்தமில்லை. இதற்கு எப்படி திமுகவில் மூன்றாவது முறையாக வேட்பாளர் பட்டியலில் ஸ்டாலின் குமார் நிற்க வாய்ப்பு கிடைக்காமல் செய்தாரோ, அதற்கு என்ன தண்டனை என்றால் நேருவை தோற்கடிக்க வேண்டும் என்ற தண்டனை தான் நாம் கொடுக்க வேண்டும். அதேபோன்று இந்த தொகுதியிலே பரஞ்சோதி இந்த முறை தேர்தலில் நிற்கவில்லை என்று கருதுகின்றேன். அவர்கள் யாரை நிறுத்தினாலும் சரி, இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் சரோஜா அவர்களுக்கு நம்மளுடைய வாக்கு செல்லக்கூடாது. அதுதான் பரஞ்சோதிக்கு கொடுக்கின்ற தண்டனை. ஏன்னு கேட்டால், நான் இந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் தலைமையில். பரஞ்சோதி தப்பு பண்ணிட்டாரு, எங்களுடைய உரிமையை பறிக்கின்றாரு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் 43 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் தேவேந்தர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தொகுதி 13 தான். அதிலே திருத்துறைப்பூண்டியில் கம்யூனிஸ்டுக்காரங்க தொடர்ந்து கம்யூனிஸ்டுக்காரனை நிறுத்தி ஆதிதிராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவரை பழனிசாமி என்பவரை நிறுத்தி தொடர்ந்து வெற்றி பெற்று அந்த தொகுதியும் நம்மை விட்டு போய்விட்டது. 13 உண்டு போச்சு, 12 தான். இப்பொழுது அதிமுகவினுடைய வரலாறு தெரியாத பரஞ்சோதி, தொகுதியினுடைய நிலை தெரியாத பரஞ்சோதி, அவர் எந்த காரணத்துக்காக அதை செய்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக செய்தார், எப்படி செய்தார், எந்த மனநிலையில் செய்தார், எந்த ஆதாயத்துக்காக செய்தார் என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தண்டனை பரஞ்சோதிக்கு கொடுக்க வேண்டும். காரணம், இது மேலிடத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்ட ஒரு தொகுதியை, லட்டு மாதிரி இருக்கிற ஒரு தொகுதியை இன்னைக்கு தூக்கி திமுகவுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆகவே அருமை சகோதரர்களே, நீங்கள் யாருக்கு வாக்களித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்மை வீழ்த்த நினைக்கின்ற பரஞ்சோதிக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், துறையூர் தொகுதியிலே அதிமுக தோற்க வேண்டும். இதுதான் நாம் எடுக்கின்ற முடிவு. மற்றபடி நீங்கள் தேவேந்தர்கள் யார் நின்னாலும் சமுதாய சிந்தனையுள்ளவர்கள், சமுதாயத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு வாக்கு போடுங்கள். அதை நான் தடுக்கவில்லை, அது உங்களுடைய உரிமை. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பரஞ்சோதியால் நிறுத்தப்பட்ட சரோஜா அவர்கள் டெபாசிட் கூட அந்த தொகுதியில் வாங்கக்கூடாது என்பது நாம் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவு. இதுதான் பரஞ்சோதிக்கு கொடுக்கின்ற தண்டனை. இது சரோஜாவுக்கு கொடுக்கின்ற தண்டனை அல்ல. பரஞ்சோதிக்கு தண்டனை இதுதான். ஆகவே அருமை சகோதரர்களே, நாங்கள் ஏன் இதையெல்லாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் இந்திராணி சகோதரி இந்திராணி அவர்கள் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அந்த தொகுதியிலே அவர் இருக்கின்ற பொழுது அவரை புறந்தள்ளிவிட்டு ஒரு அருந்ததிய சமுதாயத்தை கொண்டாந்து நிறுத்தி அந்த தொகுதியை அருந்ததிய சமுதாயத்துக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று தப்பான ஒரு முடிவு எடுத்துவிட்டார் பரஞ்சோதி. அதுக்குண்டான தண்டனையை அவருக்கு கொடுக்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இதை நாங்கள் சொல்வதற்கு காரணம், இந்த சமுதாய விடுதலைக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு போராளியாக நான் இன்று உங்களிடம் இதை எடுத்து கூறுகின்றேன். இந்த சமுதாயம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தால், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இனி அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலிலும் சரி, நீங்கள் நம்மளுடைய சமுதாயத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்தால் ஒழிய இந்த சமூகம் விடுதலை பெற முடியாது. பொதுவாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் தேவேந்தர்கள், முத்திரைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், கிழக்கு பகுதியிலே கல்லர்கள், இதுதான் ஒரு மெஜாரிட்டியான சாதியாக இருக்கின்றது. இவர்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நேருடைய நிலைமையும் பரஞ்சோதியினுடைய நிலைமையும்
என்ன ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியாது. நாம் இனி அதை நோக்கிதான் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும். அடுத்த தேர்தலிலிருந்து நம்முடைய வேட்பாளர்களை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த மக்கள் அதிகமாக வாழ்கின்றார்களோ அந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி திருச்சி மாவட்டத்தை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சமுதாய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் போராட வேண்டும். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த காணொளியது தண்டனை பி. சரோஜாவுக்காக அல்ல, இது பரஞ்சோதிக்காகவும் அதே போன்று திமுகவில் தவறான ஒரு வேட்பாளரை நிறுத்தி அது வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின்குமார் அவர்களுக்கு சீட்டு தராத நேருவுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், திருச்சி மாவட்டத்தில் எந்த தொகுதியிலும் நம்மளுடைய வாக்குகள் தவறாக போய்விடக்கூடாது. குறிப்பாக நேருவை தோற்கடித்தால் நாம் முழு வெற்றி அடைந்ததாக கருதுகின்றேன். அதெல்லாம் அருமை சகோதரர்களே, இந்த முறை கட்சி இதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க. எந்த கட்சியும் நமக்கு நம்மளை உயர்த்தி பிடிக்கவில்லை. ஆண்ட சமுதாயம் ஆள வேண்டும் என்று சொன்னால் நாம் வீரனாக இருந்தால் மட்டும் போதாது, விவேகமுள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் எந்த கட்சி சார்ந்தவனாக இருந்தாலும் அது தேவேந்திரனாக இருக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தீர்களே என்னால் இதுதான் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் தென் மாவட்டங்கள் பல தொகுதிகளை பார்க்குறேன். யார் எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, சில சமுதாயங்கள் இந்த ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அதே நிலைப்பாட்டை நாம் திருச்சி மாவட்டத்தில் முதலாவதாக ஒரு அமைதி புரட்சியை உருவாக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு நம்மளுடைய சமுதாய ஊர் கட்டமைப்பை செம்மைப்படுத்தி அடுத்த தேர்தல் வருகின்ற பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தேர்தலிலாவது நம்மளுடைய கோலோச்ச வேண்டும் என்று இந்த முடிவை எடுத்துள்ளோம். அருமை சகோதரர்களே, அன்பு கூர்ந்து கேட்கின்றேன், ஒரு சமூக போராளியாக கேட்கின்றேன். 40 ஆண்டு கால சமூக வாழ்க்கையில் அடிபட்டு உதைபட்டு சிறை சென்று அரசு அதிகாரியாக இருந்தபோதும் இவ்வளவும் அனுபவித்து வந்த ஒரு போராளியாக கேட்கின்றேன். உங்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு எக்காரணம் கொண்டு போகக்கூடாது என்பதை தாழ்மையோடு கேட்கின்றேன். நல்ல முடிவெடுங்கள். உங்களை எல்லோரையும் நேரில் சந்திப்பதற்கு கூடிய விரைவில் நாங்கள் சமூக பற்றாளர்கள் அந்த தொகுதியிலே கவனம் செலுத்த இல்லோம். அப்பொழுது நாங்கள் உங்களை நேரில் பார்க்கின்றோம். நன்றி உறவுகளே, வணக்கம்.